கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 8 நபர்களுக்கு ஆயுள் தண்டனையுடன் கூடிய 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 10,000 அபராதம் விதித்து திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு. திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு முருகன் என்பவர் கொலை செய்த வழக்கில் மாலப்பட்டியை சேர்ந்த முனீஸ்வரன், தோட்டத்து பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் வயது 28, பாலசுப்ரமணி வயது 26, தங்கமணி வயது 29, சந்தனகுமார் வயது 27, அன்பரசன் வயது 32, மாலப்பட்டி பகுதியை சேர்ந்த பிரகாஷ் வயது 25, சபரிகிரி வயது 25 மற்றும் முருகேசன் வயது 53 ஆகிய 9 நபர்களையும் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையம் ஆய்வாளர் உலகநாதன், நீதிமன்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் லட்சுமி, தலைமை காவலர் வளர்மதி மற்றும் அரசு வழக்கறிஞர் சூசை ராபர்ட் அவர்களின் சீரிய முயற்சியால் திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி அவர்கள் முதல் குற்றவாளி முனீஸ்வரன் என்பவர் இறந்த நிலையில் மற்ற குற்றவாளிகளான கார்த்திகேயன், பாலசுப்ரமணி, தங்கமணி, சந்தனகுமார், பிரகாஷ், சபரிகிரி, அன்பரசு மற்றும் முருகேசன் ஆகிய 8 நபர்களுக்கு ஆயுள் தண்டனை கூடிய 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினர். மேலும் இந்த ஆண்டு இதுவரை 4 கொலைகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்.